பாரு எப்படி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஒரே மாதிரி ரெண்டா? இந்த டிசைன் அழகா இருக்கு. தங்கச்சிங்க கிட்ட காட்டி அதுங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டுக்கோ. தங்கச்சிங்க கல்யாணத்துக்கு அண்ணனோட சீரா? வேற என்ன இருக்கு? இந்த நெக்லஸ் பாரு. நைஸ். என்னங்க, ஏதாவது பிரச்சனையா? குழப்பமா இருக்கீங்க? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல சாந்தி. இல்ல, நீங்க ஏதோ டிஸ்டர்ப் ஆயிருக்கீங்க. என்னன்னு சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல சாந்தி. என் தங்கச்சிங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அண்ணனா என் கையால் ஏதாவது நகை வாங்கி போட வேண்டாமா? கண்டிப்பா போடணும். இதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை வாங்கி போடுங்க. உங்க அப்பாவும் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. உங்க தங்கச்சிங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்க 5 பவுன் போட்டா நான் 10 பவுன் போடுங்கன்னு சொல்ல போறேன். ஆமா, இதுல எங்க இருந்து வந்தது பிரச்சனை? மற்றவங்களால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா என்கிட்ட பணம் இல்லையே, அதான் பிரச்சனை. என்ன பண்றது? நான் வாங்குற சம்பளம் நம்ம குடும்ப செலவுக்கே சரியா இருக்கு. மனுஷங்க அதிகமா கவலைப்படக்கூடாத பணத்துக்கு தான் அதிகமா கவலைப்படுறாங்க. எனக்கு வந்த வார விட பென்ஷன் அப்படியே பேங்க்ல டெபாசிட் ஆயிருக்கு. அதை எடுத்து நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்டதை வாங்கி உங்க தங்கச்சிங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா? என்ன சாந்தி பேசுற நீ? புரிஞ்சுதான் பேசுறியா? நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த பணத்தை நான் தொட மாட்டேன்னு. இன்னைக்கும் சொல்றேன், இது இந்திராக்கு சேர வேண்டிய பணம், குழந்தையோட எதிர்காலத்துக்காக. குழந்தையோட எதிர்காலமே நீங்க தான் நினைச்சேன். அது இல்லையா? பணம் தானா? சாந்தி, பிராக்டிகலா பேசு. குழந்தை மேல நம்ம எவ்வளவு வேணாலும் அன்பு காட்டலாம், ஆனா பணம் தான் வழிகாட்டும். ஏங்க இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? அந்த பணம் உங்களுக்கு சொந்தம் இல்லையா? அது குழந்தைக்கு சொந்தமான பணம். அப்ப குழந்தை உங்களுக்கு சொந்தம் இல்லையா? இங்க பார் சாந்தி, அது வேற இது வேற. நீ ஏதோ பேசி பேசி என்ன மடக்கிட்டு இருக்க. அந்த பணம் இந்திராவோட அப்பா பண்ண உயிர் தியாகத்துக்கும் வீரத்துக்கும் கிடைச்ச பணம். அது குழந்தைக்காக மட்டும்தான். அதை எடுத்து நான் செலவு பண்ண மாட்டேன். நான் வேணா வெளியில எங்கேயாவது கடன் வாங்கி அவங்களுக்கு சீர் செஞ்சுக்கிறேன். ஏங்க, நீங்க யாரும் சம்பந்தம் இல்லாத ஆளுங்க கிட்ட பணம் வாங்குறேன்னு சொல்றீங்க. ஆனா அது என் நண்பனோட பணம். கோயில் உண்டியலை விட புனிதமா பார்க்க வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய பணம். ப்ளீஸ் சாந்தி, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கம்பல் பண்ணாத. வேற ஏதாவது நல்ல ஐடியா இருந்தா என்கிட்ட சொல்லு. என்ன யோசிக்கிற சாந்தி? நம்ம கிட்டே எவ்வளவு பணம் இருக்கு. நீங்களும் கோடீஸ்வரர் பிள்ளை. இருந்தே இப்படி ஒரு நிலைமையான யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் தான் நம்மள நாமே எடை போட்டுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். நீங்க வேணா உங்க கம்பெனில பணம் கேட்டு பாருங்களேன். வேலைக்கு சேர்ந்து 2 மாசம் தான் ஆச்சு. அதுக்குள்ள அட்வான்ஸ் லோன் கண்டிப்பா கிடைக்காது. கேட்கறதும் நியாயம் இல்லை. நான் வேணா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பார்க்கட்டுமா? வேணாம் சாந்தி, கவலைப்படாத. பழச நினைச்சுக்கிட்டு இருந்தா வேதனை தான் மிஞ்சும். கல்யாணம் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு. வேற எந்த டென்ஷனும் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். என்னங்க? இதோ வரேன். என்ன அபிராமி? மாமா ரிலேஷன்ஸ் கோயம்புத்தூர்ல இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் இன்விடேஷன்ஸ் அனுப்பணும்ல? ஆமா,
ஆமாப்பா, உன்னோட ஒண்ணு விட்ட மாமா மதுரையில இருக்காரு. அவருக்கு மறக்காம பத்திரிகை அனுப்பிடுப்பா. கவலைப்படாதீங்கம்மா, ஒருத்தர் விடாம எல்லாருக்கும் அனுப்பிச்சிடுறேன். ஓகேவா? அபிராமி, ஓ இங்க ஒரு கான்ஃபரன்ஸே நடக்குதா? கல்யாண ஏற்பாடுலாம் டிஸ்கஸ் பண்றீங்களா? செய்யுங்க, அமக்கலமா செய்யுங்க. இந்தமா கேஷ் பத்திரமா வச்சுக்க, பர்ச்சேஸ் எல்லாம் இதுல முடிச்சுக்க. போறாதுன்னா இன்னும் கேள்வி தரேன். மாமா, இது வரைக்கும் நீங்க கொடுத்த பணம், ஆன செலவு எல்லாம் இதுல எழுதியிருக்கேன். நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. அப்புறம் இன்னும் எவ்வளவு தேவைப்படுன்றதையும் நான் எழுதியிருக்கேன். ஒரு தடவை பாத்துருங்க. நான் எதுக்கு பாக்கணும்? இவர் தான் இருக்காரு. அப்பா, என்ன இருந்தாலும் நீங்க ஒரு தடவை பார்க்கணும்பா. நான் எதுக்குற பாக்கணும்? அப்ப நீ எதுக்கு இருக்க? நீயும் பார்க்க வேணாம், நானும் பார்க்க வேணாம். பேசாம அவர்கிட்ட விட்டுரு. அதை விட ரெஸ்பான்சிபிளா பார்க்க யார் இருக்கா இந்த வீட்டுல? மாமா, என்ன ரொம்ப புகழாதீங்க. அப்புறம் கல்யாண பட்ஜெட்டை ஏத்திடுவேன். ஏத்திட்டு போ. யார பயமுத்துற? பட்ஜெட் என்ன நல்லா இருந்துட்டு போகுது. ஏய், ஜோக்ஸ் அப்பார்ட். ராஜி, மருமகன்னா இப்படி இருக்கணும். ஐ அம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ அபிராமி. அப்பா, இன்விடேஷன்லாம் அபிராமி சொன்ன மாதிரி ரெடி ஆயிடுச்சுப்பா. முத இன்விடேஷனை சாமி கிட்ட வைக்கணுங்க. ஆமாமா, கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அப்புறம் அபிராமி, இன்விடேஷன்ஸை 4 கேட்டகரியா டிவைட் பண்ணிக்க. நேர்ல கூப்பிட வேண்டியவங்க, போன்ல கூப்பிட வேண்டியவங்க, போஸ்ட்ல கூப்பிட வேண்டியவங்க, இமெயில்ல கூப்பிட வேண்டியவங்க. 4 செப்பரேட் லிஸ்ட் ரெடி பண்ணிக்க. எல்லாத்தையும் ஏற்கனவே பிரிச்சு ரெடியா வச்சிருக்கேன். இதுல எந்த கன்ஃபியூஷனும் இல்ல. மத்த வேலையெல்லாம் let us divide among ourselves. பாத்தியா உன் மருமகளை யாருக்கு எப்படின்னு தரம் பிரிச்சு வச்சிருக்க? அதான் அபிராமி. அப்பா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன? நம்ம பழைய பார்ட்னர் ஸ்ரீனிவாசன், விஜயகுமார் அவங்களுக்கும் இன்விடேஷன் அனுப்பணும். அப்பா, கண்டிப்பா அனுப்பணும். போஸ்ட்ல அனுப்பாத. நம்ம ஆபீஸ் ஆளுங்களை விட்டு நேரா கொடுக்க சொல்லு. நம்ம கல்யாணம் எப்படி பண்றோம்னு பார்த்து வைரறின்னு அந்த பசங்க. சரி, எனக்கு லேட் ஆச்சு, நான் வரட்டுமா? ஓகேப்பா. அபிராமி, இந்த பணத்தை எடுத்துக்கம்மா. அத்தை, என்னம்மா? அத்தை, கேட்கறதுக்கும் தர்ம சங்கடமா இருக்கு. ஆனா அதே சமயத்துல கேட்காமையும் இருக்க முடியல. எல்லாரும் எல்லா வேலையும் பாக்குறீங்க. என் வீட்டுக்காரோட தங்கச்சிங்க கல்யாணம். இதுல நான் எதுவும் வேலை செய்யலைன்னா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நானும் உங்க கூட மாட ஏதாவது ஒரு வேலை செய்யறேனே. ஏதாவது வேலை கொடுங்க அத்தை. சாந்தி, உங்க பயம் எனக்கு புரியுது. இருந்தாலும் மாமாக்கு தெரியாம எனக்கு ஏதாவது வேலை கொடுங்களேன். என்ன இந்த வீட்டு மருமகளை ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல. அவர் இந்த வீட்டு புள்ள தானே. அவருக்காகவாவது எனக்கு ஒரு வேலை கொடுக்க கூடாதா? நீங்க கொடுத்தா நாங்க பங்கு போட்டு செஞ்சுக்கிறோம். இத மாமா கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு தெரிஞ்சா கூட நாங்க வழக்கம் போல திட்டு வாங்கிக்கிறோம். உங்க மேல பழிப்பட மாட்டோம். சும்மா இருக்க என் மனசாட்சி கேட்க மாட்டேங்குது. அதான். நீ இந்த வீட்டு மருமகம்மா, உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீ எந்த வேலை வேணாலும் செய்யலாம். நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். ஸ்ரீனிவாசன், 5 மாடவதி ஸ்ட்ரீட், சென்னை. ஓகே சார். மிஸ்டர் சந்திரன், அதுக்கப்புறம் இந்த அட்ரஸ் எழுதிக்கங்க. மிஸ்டர் விஜயகுமார், ஐயோ, ஆர்கே வீட்டு கல்யாண பத்திரிக்கையை இப்படி அபசகுன மாதிரி கிழிச்சு போட்டுட்டீங்களே. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? பத்திரிக்கை எனக்கு கூரியர்ல அனுப்பிச்சு என்ன அவமானப்படுத்திருக்கான். அது மட்டும் நல்லா இருக்கா? எத்தனை வருஷத்து பழக்கம், எத்தனை கோடி பழக்கம். இது பார், ஆர்கேக்கு எனக்கும் கணக்கு பிள்ளையா வேலை செஞ்சவன். அவனே நேர்ல வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிருக்கான். கூரியர்ல அனுப்புறான். கூரியர்ல பிளாக். என்கிட்ட மட்டும் வத்தி போட்டு இருந்துச்சு, பத்திரிக்கை கிழிச்சு போட்டிருக்க மாட்டேன், கொளுத்தி போட்டிருப்பேன். உண்மையிலேயே இது உங்களுக்கு பெரிய இன்சல்ட். டேய் சும்மா இருடா. அவரே கோவமா இருக்காரு, இன்னும் ஊதி விடுற. அவன் எவ்வளவோ இந்த கல்யாணத்துக்காக போராடி இருக்கானா, இப்போ வெற்றிகரமாக இந்த கல்யாணத்தை நடத்த போறானா. நீ வந்தாவாடா இல்லன்னா போடான்னு கூரியர்ல அனுப்பிச்சிருக்கான் அந்த பிளடி பிளாக். ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த ஆர்கேவே நேர்ல நம்ம வீட்டுக்கு வந்து தாம்பூல வச்சு பத்திரிக்கை கொடுத்தாலும் நீங்க போகவா போறீங்க? அது வேற விஷயம். இத பாருங்க,
அவரு கொரியர்ல அனுப்பிச்சாருனா நீங்களும் கொரியர்ல வாழ்த்து அனுப்பிச்சிருங்க. இல்லனா அதுவும் வேண்டாம். உங்க வேலையை பாருங்களேன். என்னம்மா அது? கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமலே பேசுறீங்க. அப்பாவும் புள்ளையும் தான் புரியாம பேசுறீங்க. நடந்ததெல்லாம் மறந்துட்டியா? இந்த கல்யாண பத்திரிக்கையில மாப்பிள்ளைங்கிற இடத்துல உன் பேர் இருந்திருக்கணும். ஏன் இல்ல? என்னங்க, அவரா தம் பொண்ண இந்த வீட்டுக்கு தரமாட்டேன்னு சொன்னாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. சாந்திங்கிற ஒரு விதவைய அந்த கார்த்தி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான்னு வேண்டான்னுட்டீங்க. இப்போ உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஆதங்கம் கோவமா மாறி பத்திரிக்கையை கிழிச்சிட்டீங்க. அந்த கல்யாணத்தை மனசார வாழ்த்துங்க. முடிஞ்சா நேர்ல போங்க. அதாங்க மரியாதை. அந்த பத்திரிக்கையோட சேர்த்து உன் புத்திய குப்பையில போடு. நல்லது சொன்னா எந்த ஆம்பளையும் கேக்குறது இல்ல. எனக்கு என்ன? வீடு தேடி வந்து பத்திரிக்கை வைக்கிற அளவுக்கு நமக்கு மரியாதை இல்லைன்னு நினைக்கிறா அந்த ஆர்கே. அங்கே ஒன்றும் ஷாம் சும்மா இல்லை டேட். கையில் ஒரு பாம்போடையே தான் சுற்றிட்டு இருக்கான். அது எப்போ வேணாலும் வெடிச்சு அந்த ஆர்கேவோட வீட்டையே சுக்குநூறு ஆக்கிரும். அப்படியா? ஆமாம் டேட். அது மட்டும் இல்லை, நம்மளும் அந்த ஆர்கேவால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் இருக்கு. அதுக்குள்ளே நம்ம பிளான் பண்ணி செய்கிறத செய்வோம் டேட். என்னடா செய்ய முடியும்? என்ன வேணாலும் செய்யலாம் டேட். அந்த வீட்டில் நடக்கிற விஷயங்களை கவனிக்க நம்மால் ஒருத்தனை போடுவோம். டேய், ஆளை போடுவியோ தேலை போடுவியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா எல்லாரும் முன்னாலேயும் ஆர்கே அந்த கல்யாண மண்டபத்தில் அவமானப்படணும். அதாண்டா நான் அந்த கல்யாணத்துல இருந்து எதிர்பார்க்கிற விருந்து. கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற விருந்து உங்களுக்கு கிடைக்கும் டேட். எதுக்கு ஆர்கே சார் நம்மள வர சொல்லிருக்காரு? ஏதாவது முக்கியமான விஷயமோ? தெரியலையே. குட் மார்னிங் சார். மார்னிங். உங்களை இன்னைக்கு அசெம்பிள் பண்றதுக்கு ரீசன் அபிஷியல் இல்ல, பதிலே சொல்லிடுறேன். வெரி வெரி பர்சனல். இன்ஃபேக்ட் ஃபேமிலி மேட்டர். என் டாட்டர்ஸ் 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இன்விடேஷன்ஸ் ரெடி. மதன் உங்களுக்கு பர்சனலா கொடுக்கணும்னு விருப்பப்பட்டாரு. கையில வச்சிருக்காரு. உங்களுக்கு எல்லாம் தனித்தனியா கொடுப்பாரு. உங்களுக்கு எல்லாம் கலெக்டிவா நான் சொல்லியாச்சு. இது உங்க வீட்டு கல்யாணம்ப்பா. கண்டிப்பா வந்துருங்க. ஃபேமிலியோட வந்துருங்க. டோன்ட் டிசப்பாயிண்ட் மீ. ஜாம் நடத்தி கொடுப்போம். ஓகே. அப்புறம் பை தி வே சார், அன்னைக்கு ஆபீஸ் ஃபேக்டரி எல்லாத்துக்கும் லீவ் டிக்ளேர் பண்ணுங்க. ஓகே சார். அத்தனை பேரும் வந்தாங்க. கல்யாணத்துக்கு நிறைய விஐபி எல்லாம் வருவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டாஃப், லேபரர்ஸ் இவங்க தான் எனக்கு முக்கியம். ஓகே, இது சொல்லத்தான் கூப்பிட்டேன். யூ மே கேரி ஆன். ஷியாம், ஒரு நிமிஷம். நீயும் மற்ற ஸ்டாஃப் மாதிரி வந்துட்டு போயிடலாம் நினைக்காத ஜம்பமா. நீ வீட்டாளு, புரிஞ்சுதா? நல்ல பொறுப்பா நடந்துக்கணும். கல்யாண மண்டபத்தை முதல்ல கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறதுல இருந்து கல்யாணம் முடிஞ்ச பிறகு கிளீன் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ற வரைக்கும் உன் பொறுப்பு தான். புரிஞ்சுதா? யூ ஆர் மிஸ்டர் கிளீன்லினஸ் இன் சார்ஜ். ஓகே? ஏயா, நான் என் அக்கா தங்கச்சி எல்லாரும் உன்னோட வீட்டு வேலைக்காரங்க. நீ சொல்கிற வேலைலாம் செய்யணும். எச்சலை பொறுக்கணும், கண்டதையும் செய்யணும். ரம்யா, என்ன மாமா? ஏன் இப்படி தனியா உட்காந்துருக்க? உடம்பு சரியில்லையா? இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல. அப்புறம் என்ன? கலகலப்பா இருக்கணுமா? வீட்டுல கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துட்டு இருக்கு. நீ எல்லாம் இழுத்து போட்டு செய்ய வேணாமா? நீ வெளி மனுஷன் நினைச்சிட்டு இருக்கியா? இல்லம்மா, நீ இந்த வீட்டு பொண்ணு மாதிரி தான். இன்ஃபேக்ட் உங்களை எல்லாம் நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. எதுக்கு மாமா? கார்த்திகை நான் கல்யாணம் பண்ணிக்கலன்றதுக்காகவா, இல்ல ஷாம் உங்களுக்கு மாப்பிள்ளைய வரலன்றதுக்காகவா? எப்பவுமே உனக்கு கிண்டல் தானே. இத பாருமா, அபிராமி கல்யாண ஏற்பாடுலாம் தானே தனியா இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கா. அது இல்லாம உங்க அண்ணன் ஆபீஸ்ல எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்கான். அதுக்காக தான் சொன்னேன். இத பாரு, இவங்க 2 பேர் கல்யாணம் முடிஞ்சதும் உனக்கும் ஒரு கல்யாணத்தை நான் பண்ணி வைக்க போறேன். நல்ல ஒரு பையனை நானே பார்த்து ஜாம்னு பண்ணி வைக்கிறேன். சரி, இந்த 2 கல்யாணத்துக்கு உனக்கு எவ்வளவு இன்விடேஷன் வேணுமோ சொல்லு. தயங்காதமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேரையும் கூப்பிடணும். சரி மாமா. என்னம்மா, நான் இவ்வளவு சந்தோஷமா பேசியிருக்கேன், நீ பாட்டு உம்முன்னு இருக்க. உனக்கு எதா குறையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
எனக்கு என்ன வேணுமோ உங்ககிட்ட கேட்க போறேன். எனக்கு என்ன மாமா தயக்கம்? அப்படி பேசு. நீ வேத்து மனுஷி இல்லம்மா. இந்த வீட்ல அனிதா சுவாதி எப்படியோ அதே மாதிரி நீ எனக்கு மூணாவது பொண்ணு மாதிரிமா. கல்யாண ஏற்பாடுலாம் கலகலப்பா கலந்துக்கணும். புரிஞ்சுதா? தட்ஸ் தி ஸ்பிரிட். வார்த்தைக்கு வார்த்தை மகன் சொல்ல வேண்டியது மருமகன் சொல்லலாம்ல. இருக்கட்டும், பாத்துக்கிறேன். என்ன மாமா இன்னும் தூங்கலையா? தூங்கணும். கொஞ்சம் டாக்ஸ் மேட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அதை பார்த்துட்டு தூங்கணும். உன் வேலையில ஆச்சு மாமா. ஓகே, குட் நைட். அபிராமி, வாட்ஸ் ராங் வித் யுவர் சிஸ்டர்? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? என்னன்னு கேட்டு சமாதானம் பண்ணுமா. சேர் ஹர் அப். சரி மாமா. ரம்யா, என்னடி ஆச்சு உனக்கு? மாமா என்னமோ சொல்லிட்டு போறாரு. அவர் என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா? நீ அவருக்கு மருமகளாம், உன் தங்கச்சின்னா அவருக்கு மகளாம். நல்லா உளர்றாரு. உறவு முறை எப்படி இருக்குன்னு பார்த்தல. அது மட்டும் இல்ல, என்ன சமாதானப்படுத்தி எனக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாரா. அவனை நான் கட்டிக்கணுமா? அவர் நான் கேட்டேனா இதெல்லாம்? இத பாரு, உன் மாமனார் கிட்ட சொல்லிவே. இன்னொரு தடவை என்ன மகா ககன் கூப்பிட்டாரு, அவர் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஏய், வேற எப்படி உன்னை கூப்பிடணும்? நான் ஏற்கனவே தீர்மானம் பண்ணியாச்சுக்கா. அவருக்கு மருமக நான் தான். கார்த்திக் தான் என்னோட புருஷன். அதுக்கு ஏண்டி அழட்டிக்கிறேன்? இது நம்ம சேர்ந்து எடுத்த முடிவு. அந்த ஏம நோக்கி தானே நம்ம ஒரு காயை நகர்த்திட்டு இருக்கோம். இந்த வீட்டை விட்டு வெளில போறது நீ கிடையாது, சாந்தி. கார்த்திக்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போற. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆமா, இப்போ அந்த ரெண்டு கல்யாணமும் நடக்க போகுது. அதுக்கும் உனக்கு என்னடி சம்பந்தம்? அந்த ரெண்டு பொண்ணுங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வெளில போறாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்ல நம்ம ராஜ்யம் தான். சாந்தி நம்ம கிட்ட மாட்ட போறா. இந்த வீட்டை விட்டு ஓட போறா. கார்த்திக்கு நீ ஒண்ணு சேர்ற நாள் அதிக தூரம் இல்ல. அதனால உமூஞ்சி எப்படி உம்முன்னு வச்சுக்காம சிரிச்சுட்டு போய் கல்யாண வேலையை பாரு. என்ன? போ. குட் நைட். குட் நைட்.